வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு போகலாம். அருமையான மாலை பொழுது. இங்கே பாருங்கள், காற்றடைத்த அந்த பலூன்கள்லாம் என்ன ஜாலியாக காற்றுல சுற்றிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம ஸ்கேட்டிங் போகிற மாதிரியே பாருங்கள், என்ன அழகாக ஸ்கேட் பண்ணுது பாருங்கள். ஆஹா, ஆரம்பமே அட்டகாசம் போங்க. அப்போ இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக தானே இருக்கணும். போத்தனூர் இருக்க பிவிஜி கிராண்ட்ஸ் அப்படிங்கிற மண்டபத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அந்த மேடையை பாருங்கள், அசல் ஒரு காடு மாதிரியே இருக்குது. என்ன காரணம்? நம்ம கதாநாயகன் கிருத்விக் அவர்களுக்கு முதலாண்டு பிறந்தநாள் விழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொண்டாட போகிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கலாம். அரேபியன் டிலைட்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் கேட்டரர்ஸ் வந்திருக்காங்க. எல்லா உறவினர்கள், நண்பர்கள், அழைத்தவர்கள் அனைவரும் தவறாமல் வந்திருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக, மிக இலகுவான மனதுடன் சந்தோஷமாக வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தை கிருத்விக்கின் தாத்தா நம்ம நண்பர் பாபு அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார்கள். அதாவது, இது போன்ற விசேஷங்கள் நடக்கும் பொழுது நாம் அனைவரையும் அழைத்து அவர்களை உபசரித்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு கெட் டுகெதர் என்று சொல்வார்களே, அதுபோல இணைந்திருக்க வேண்டும். அதற்கு இந்த பிறந்த நாள் ஒரு சாக்கு. குழந்தைக்கு 1 வயதாகிறது. அதற்கு தெரியுமா இவ்வளோ பெரிய மண்டபம், இவ்வளவு விசேஷங்கள் நடக்கிறது, நமக்கு பிறந்தநாள் என்று அந்த குழந்தைக்கு தெரியுமா? தெரியாது. பணம் படைத்தவர்கள் மனம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். மனம் படைத்தவர்களை அழைக்க வேண்டும். ஒரு கெட் டுகெதர், விருந்து, மகிழ்ச்சி, ஒரு கோலாகலம், சந்தோஷம், இவ்வளவுதான் விஷயம். ஆகவே அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறேன். நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று கூப்பிட்டார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் பாருங்கள். அதாவது, ஒரு செலவு என்று கணக்கு பார்க்காமல் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை ஏற்படுத்தி, அந்த சூழலை சுத்தப்படுத்தி, மனதுகளை விசாலப்படுத்தி, ஆஹா, என்னவெல்லாம் இதற்கு சொல்லிக்கொண்டே போகலாம் தெரியுமா? உயர்ந்த உள்ளங்கள், உயர்ந்த சிந்தனைகள், அருமையான சூழ்நிலை. ஆசை 100 வகை என்பார்கள், ஆனால் இங்கே டீயோ 6 வகையாக இருக்கிறது. அருமையான உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்பான உபசரிப்பு. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடமே அருமையான ஒரு அமைதியான ஒரு இனிமையான ஒரு விஷயத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், நேரில் பார்த்து நம்மை வரைந்து கொடுக்கும் அந்த லைவ் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய கலைஞர்களை அழைத்திருக்கிறார்கள். இந்த குட்டி சிங்கத்தையும் பாருங்களேன். அந்த லைவ் ஆர்ட் என்று சொன்னேன் அல்லவா, அவர்கள் 3 அமர்ந்து கொண்டு நம்மை நேரில் உட்கார வைத்து 5 நிமிடங்களில் அற்புதமாக படம் வரைந்து கொடுக்கிறார்கள். என்ன ஒரு திறமை பாருங்கள். எல்லோரும் மனிதர்கள்தான், இருந்தாலும் இது போன்ற திறமைகள் நிச்சயமாக போற்றப்பட வேண்டியவை, வணங்கப்பட வேண்டியவை. நிகழ்ச்சி அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் முதல் பார்ட்டின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏனென்றால் நீளம் அதிகமாக இருப்பதால் அதை 1, 2 என்று 2 பார்ட்டுகளாக வெளியிட உத்தேசித்து இப்பொழுது நீங்கள் பார்ட் 1 பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதிலே அந்த குட்டிச்சிங்கம் அழகாக அமைதியாக, இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று கேட்பது போல இருக்கிறது. அதனுடைய ஒரிஜினல் ஆட்டம் உங்களுக்கு தெரியாதா? அதை நீங்கள் பார்க்க வேண்டுமா? கொஞ்ச நேரம் பொறுங்கள். அடுத்த வெளியீட்டில் அந்த குட்டிச்சிங்கத்தின் அதிரடி ஆட்டத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஏனென்றால் குட்டிச்சிங்கத்தின் ஆட்டத்தில் நிறைய வேலை இருக்கிறது, அதை பார்க்க வேண்டும். மீண்டும் சந்திப்போம். தற்காலிகமாக பார்ட் 1 விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குட்டிச்சிங்கம், குட்டிச்சிங்கம்.